அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஹட்டனில் பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்து. பெட்ரோலுடன் வருகிறது மற்றொரு கப்பல். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கைக்கு வருகிறார் ரஷ்ய சுகாதார அமைச்சர். நாட்டின் பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள். ஜூன் மாத இறுதி வரையிலான எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் வெளியான தகவல். நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கோதுமை மாவின் விலை உயர்வு. தையட்டி விவகாரத்தில் அரசியல் செய்ய தேவையில்லை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 2 வாரம் காலக்கெடு. தொடர்பான விரிவான செய்திகள். ஹட்டன் டிகோயா பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று பிற்பகல் இடம்பெற்ற குறித்த விபத்தில் 22 பேர் காயமடைந்து டிகோயா கிழங்கன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து காவல்துறை தெரிவித்த கருத்தின்படி டயகமவில் இருந்து ஃபோர்டைஸ் வழியாக ஹெட்டன் நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பேருந்தொன்றே பிற்பகல் 3 மணியளவில் டிகோயா பட்டல்ஹெல பகுதியில் வைத்து எதிரே வந்த வாகனத்திற்கு இடமளிக்க முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 25 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. காயமடைந்தவர்களில் பாடசாலை மாணவர்கள், பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து இடம்பெற்ற வேளையில் பேருந்தில் சுமார் 35 பயணிகள் பயணித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு தேவையான மற்றொரு எரிபொருள் கப்பல் இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. 36,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை ஏற்றியவாறு இந்த கப்பல் வருகை தருவதாக கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நிதிகுமாரகே உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்றைய தினம் டீசல் ஏற்றிய மற்றொரு கப்பல் நாட்டை வந்தடைந்திருந்தது. இந்த புதிய இறக்குமதிகளுடன் எதிர்வரும் ஜூன் மாதம் இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதனால் நுகர்வோர் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் கூட்டுத்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளுக்கான மின்சார உற்பத்தி செலவு மதிப்பீட்டின் அடிப்படையில் முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களின் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கோருவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. உலகளாவிய எரிபொருள் விலையேற்றம் காரணமாக மின் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள ஆணைக்குழு இது தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கை கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. தேசிய அமைப்பு இயக்குநரகம் 38 பில்லியன் ரூபாய் பற்றாக்குறையை எதிர்வு கூறியுள்ள போதிலும் நுகர்வோரை பாதுகாக்கும் வகையில் திரைசேரி ஏற்கனவே 15 பில்லியன் ரூபாவை மானியமாக வழங்க உறுதியளித்துள்ளது. இதன் விளைவாக 95% வீட்டுப்பாவனையாளர்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்கு கட்டண உயர்வு ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாதத்திற்கு 180 அலகுகளுக்கும் குறைவாக பயன்படுத்தும் அரசு நிறுவனங்கள், பொது கட்டமைப்புகள், சுற்றுலா, ஹோட்டல்கள் மற்றும் முதலாம் நிலை தொழிற்சாலைகளுக்கும் இந்த கட்டண அதிகரிப்பிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய கூட்டமைப்பின் சுகாதார அமைச்சர் மிகல் முராஸ்கோ உள்ளிட்ட தூதுக்குழுவினர் 3 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு மே 3 அன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளனர். இந்த பயணத்தின் போது ரஷ்ய கூட்டமைப்பின் சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் ரஷ்யாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான சுகாதாரத்துறையில் உறவுகளையும் ஒத்துழைப்பையும் பலப்படுத்துவது குறித்து சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதிசவுடன் ஒரு சிறப்பு கலந்துரையாடலை நடத்த உள்ளனர். மேலும் வெளிநாட்டு விவகாரங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்துடன் ஒரு சிறப்பு கலந்துரையாடலை நடத்தவும் தூதுக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். ரஷ்ய சுகாதார அமைச்சரும் தூதுக்குழுவினரும் மே 4ஆம் தேதி கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கு வருகை தருவதோடு இலங்கை மற்றும் ரஷ்யாவின் சுகாதார அமைச்சகங்களுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவும் உத்தேசித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது.
மனித உடல் உணரும் வெப்பநிலையான வெப்ப குறியீடு நாளை பகல் நேரத்தில் பல பகுதிகளில் கணிசமான அளவில் நீடிக்கப்படக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வெப்பமான வானிலை வடமத்திய, கிழக்கு மற்றும் சபரகமுவ மாகாணங்களின் சில பகுதிகளிலும், குருநாகல், மொனராகல, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் நிலவும் என கூறப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தங்கள் குறித்த முன்னெச்சரிக்கை மையத்தினால் நாளை இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் அமைந்துள்ள மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 3வது நாள் அகழ்வு பணிகளானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா கருத்து தெரிவிக்கையில், இன்றைய அகழ்வு பணியின் போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு இலக்கங்களான 217 மற்றும் 220 ஆகிய இலக்கங்களை கொண்ட எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கண்காணிப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதேவேளை ஏற்கனவே வடமேற்கு பகுதியில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் எத்தனை எலும்பு தொகுதிகள் காணப்படுகின்றன என்பது சுத்தப்படுத்தப்பட்ட பின்னரே தெரிய வரும். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தொல்லியல் ஆய்வறிக்கையின்படி இந்த அகழ்வு 1.5 அடியிலிருந்து 2 அடி ஆழமான நிலத்தில்தான் இதுவரை காலமும் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. ஆகவே அகழ்வு பணிகளின் ஆழமானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணிகளின் போதே தீர்மானிக்கப்படும். ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படும் போதும் தெரிவு செய்யப்பட்ட பகுதியை அந்த ஸ்கேனுக்கு உட்படுத்தப்பட்டது. பரிசோதனை உட்படுத்தப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதோடு ஏனைய இடங்களில் எண்பு தொகுதிகள் இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். குறித்த பகுதியில் உள்ள மண்ணானது கருப்பு நிறத்தில் இருப்பதால் அதில் ஏதாவது சான்று பொருட்கள் இருக்குமா என்ற கோணத்தில் ஆய்வு செய்வதற்காக மண்ணினை அறிந்தெடுக்கின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் எரிவாயுவை ஏற்றி வரும் கப்பல் ஒன்று இன்று இலங்கையை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இந்த கப்பல் 36,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை ஏற்றி வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெதிகுமாரகே தெரிவித்துள்ளார். இதற்கமைய டீசல் எரிவாயுவை ஏற்றி வந்த ஒரு டேங்கர் கப்பல் நேற்று நாட்டிற்கு வந்து சேர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருகைகளின் மூலம் ஜூன் மாத இறுதி வரை நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு தற்போது நாட்டில் உள்ளதென்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. கோதுமை மா 1 கிலோகிராமின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பிரீமா நிறுவனம் இந்த விலை அதிகரிப்பை அறிவித்துள்ளது. 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்படுகின்றது. இதன்படி 220 ரூபாவாக இருந்த கோதுமை மா 1 கிலோகிராமின் விலை அதிகரிப்பை அடுத்து 225 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும். போக்குவரத்து செலவுகள் உள்ளிட்டவையில் ஏற்பட்ட அதிகரிப்பின் காரணமாக இந்த விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரீமா நிறுவனம் அறிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் விகாரை தேவைகளுக்காக மக்களின் காணிகள் ஒருபோதும் சுவீகரிக்கப்பட மாட்டாது என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியாக தெரிவித்தார். காணி அளவீட்டு பணிகளின் போது ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் அது தொடர்பாக முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் ஏற்கனவே பலமுறை கூறியது போல மக்களின் காணிகளை அவர்களிடமே மீள ஒப்படைப்பதில் அரசு உறுதியாக உள்ளது. தையிட்டி விகாரையை மையப்படுத்தி அரசியல் செய்ய வேண்டிய தேவை எமக்கில்லை. ஆனால் சிலர் தமது அரசியல் லாபத்துக்காக போலியான கருத்துக்களை பரப்பி தேவையற்ற பதற்றத்தை உருவாக்கி வருகின்றனர். விகாரைக்காக காணிகளை அபகரிக்கும் நோக்கில் திஷவிகாரை காணிகள் அளவீடு செய்யப்படவில்லை. மாறாக காணிகளை விடுவித்து இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தேவையற்ற குழப்பங்களை விளைவிக்காமல் பொறுப்புடன் செயற்படுமாறு அரசியல் தரப்பினரை கேட்டுக்கொண்ட அமைச்சர், மக்களின் காணிகளை விடுவிக்கும் பணிகளே தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சொத்து மற்றும் பொறுப்பு விபர அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு சத்திய கடதாசி மூலம் நீண்டகால அவகாசம் கோரியிருந்த நிலையில் அதனை லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவருக்கு அறிவித்துள்ளது. 2 வார காலத்திற்குள் சொத்து விபர அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்து கடந்த செவ்வாய்க்கிழமை முன்னாள் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
மஹிந்த ராஜபக்ஷவின் சொத்து மற்றும் பொறுப்பு விபர அறிக்கையை சத்திய கடதாசி ஊடாக கடந்த 10ஆம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அந்த அறிவித்தலுக்கு இணங்க முன்னாள் ஜனாதிபதி தனது சட்டத்தரணியூடாக கடந்த 9ஆம் திகதி ஆணைக்குழுவிடம் சத்திய கடதாசி ஒன்றை கையளித்து கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான தகவல்களை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க நீண்ட காலம் எடுக்கும் என்பதால் அதற்காக கூடுதல் கால அவகாசம் வழங்குமாறு அதில் கோரப்பட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ சட்டத்தரணியூடாக முன்வைத்த இந்த கோரிக்கை குறித்து ஆணைக்குழுவின் உயர் அதிகாரிகள் அண்மையில் கலந்துரையாடி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் வட்டாரங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.